ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். கடந்த நாட்களில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். உடல் நலம் சீராக இருப்பதால் அவர்கள் செயலில் உற்சாகத்துடன் ஈடுபடுவார்கள். ஆனால் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தெளிவான திட்டங்களுடன் செயல்படுவோருக்கு எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் எதிரிகள் ஏற்படுத்திய தொல்லைகள் குறையும். அரசாங்கம் சார்ந்த பணிகளில் அனுகூலம் காண்பார்கள். இதனால் அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களின் தொடர்பும் அவர்களுக்கு நன்மை பயக்கும். இதன் மூலம் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் பெறும் சூழல் உருவாகும். மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவு பயனளிக்கும். தந்தையின் வழியாக தேவையான உதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவக்கூடும். வேலைக்கு செல்லும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். இதனால் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக சக வியாபாரிகள் உருவாக்கிய தடைகள் விலகி விற்பனை மற்றும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். வியாபாரம் வளர்ச்சியடைய பல வாய்ப்புகள் உருவாகலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து சுப செய்தி கிடைக்கக்கூடும். குடும்பம், தொழில், பணியிடம் அல்லது சொத்து தொடர்பான ஒரு நல்ல தகவல் வந்தடைந்து மகிழ்ச்சி தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு உதவிகள், அனுமதிகள், பதவி உயர்வு போன்ற அம்சங்களில் அனுகூலம் காணலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். குடும்ப விவகாரங்களில் கலந்து கொள்வது நல்லது. ஆனால் தேவையில்லாமல் மன அழுத்தம் ஏற்படுத்தும் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. ஒட்டுமொத்தமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும்.